நேராயிட்டே இருக்கல, எங்க போய் தொலைஞ்சா பட்டாட்டி? எங்கே வந்துட்டேன். இவ்ளோ அழகா சாரி கட்டி வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அம்மா நீங்க ஏன் பொறுப்பே இல்லாம என்ன இப்படி தலையில முக்காடு போட்டுட்டே இருக்கீங்க? போங்க, வேற நல்ல சாரி கட்டி ரெடி ஆயிட்டு வாங்க. வயசு தான் ஆகுது, ஆனா பொறுப்பே இல்ல. நல்லா இழுத்துடுங்கக்கா. இழுத்தாச்சு எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. இனி நான் கிளம்பிட்டு. ஏன்க்கா என்ன கொஞ்சம் நல்லா சரி பண்ணி விடுங்க. போறதுக்குள்ள சேலை குழஞ்சு போயிடும். சேலை கட்டிட்டு ஒழுங்கா பொண்ணு மாதிரி நட. அங்க எங்கன்னு அசையாது. இல்லனா அப்படிதான் கரஞ்சு போவோம். நாலுமணி இன்னும் சீக்கிரமா நீங்க கிளம்புங்க. லேட் ஆகுதுல. ஆமா, டக்குன்னு கிளம்பி வாரேன் ஓடி. என்ன உமா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கா? இல்ல நீ இந்த முந்தானி மட்டும் என்ன கொஞ்சம் வளர்த்தே விட்டுறனா நல்லா இருந்திருக்கும் பாத்துக்கிடுங்க. ஏன் முந்தானி எடுக்கும்போது வாயில கொழுக்கட்டை வச்சிருந்தியோ? சொல்ல வேண்டியதானே. எவ்வளவுதான் பார்த்து கட்டி விட்டாலும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே அலையறது. இல்லக்கா இந்த பாரு இதான் கடைசி. இனிமேல நான் சேலை கட்டி விட மாட்டேன் உனக்கு. நீனே சேலை கட்டி படிச்சுக்க. சேலைய நின்னுட்டு சுத்துறியோ இல்ல சுத்திட்டு நிக்கியோ எப்படியோ உருட்டு பரட்டி கெட்டி நீனே கட்டிட்டால. இந்த பக்கம் நீ சேலை கட்ட வந்துடக்கூடாது. பாருங்க நீ எப்படி கோச்சிட்டாவனே. பிறவு இவ்வளவு காலையில எழுப்பி 2 பேருக்கு சேலை கட்டி விடுறது சும்மாவா? நீ வாயை மூடிட்டு இருக்கணும். எதையாவது சொல்லிட்டே இருக்க வேண்டியது. குறை சொல்லாம தான் உன்னால இருக்க முடியாது. உங்க அம்மாட்ட இருந்து வந்து உனக்கு பழக்கம் இது. இல்ல நீ இல்லையோ நொல்லையோ நான் போறேன் வீட்டுக்கு. வீட்டுல கிடந்து உங்க அம்மா அலறிட்டு கிடக்கும் எங்க போனாலோன்ட்டு. இல்ல ராஜேஷ் சொல்லுங்கம்மா. எங்கலாம் பொண்டாட்டி? எவ்வளவு நேரம் கிளம்பா? அது அவ வந்து சேலை கட்டதுக்கு அண்ணி வீட்டுக்கு போயிருக்காமா. என்ன சேலை கட்ட அண்ணி வீட்டுக்கு போயிருக்காளா? ஏன் இங்க நின்னு சேலை கட்டினா சேலை நிக்காதமோ? இல்லம்மா அவ எப்பவும் சுடிதாரே போட்டு பழகிட்டாளா, அதான் சேலை வந்து சரியா கெட்ட தெரியாது அப்படின்ட்டு அண்ணி வீட்டுக்கு போயிருக்காமா. இல்ல கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சுல, என்னமா அவளுக்கு சேலை கட்ட தெரியல? எப்பமா தானமா கெட்டியா? அதான் நல்ல பொண்டாட்டி தலை மேல தூக்கி வைல. பரவா இப்படி தான் பண்ணுவா. ஆமா நீயும் கிளம்பாம என்ன லேப்டாப் தூக்கிட்டு உட்கார்ந்திருக்கா? ஏம்மா நான் வரலமா, எனக்கு வேலை இருக்கு பத்துக்க. ஒரு கிளையண்ட் இருந்து கால் வரும், அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இந்த நேரத்துல ஏன் ஃபோன் பண்ணியா? இந்த நேரத்துல பேசியா ஆகணுமோ? சர்ச்சுக்கு வரதானே அதான் இம்பார்ட்டன்ட் இது. இல்லம்மா வெளிநாட்டு கிளையண்ட், அதனால இந்த நேரத்துல தான் பேசணும். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கம்மா. உமா வருவா. வேற பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மேற்கொண்டு பேசும்போது நான் வருவேன்ல. என்னமோ புருஷனை பொண்டாட்டி 2 பேரும் சரி கிடையாது. சேலை கட்ட போனவ அந்த ஆளு போயிட்டாமா. வர சொல்ல அவளை சீக்கிரம் ஃபோன் பண்ணி. ஹலோ உமா சீக்கிரமா வா. உட்காருமா, அண்ணி வந்துருவா. நேரம் ஆயிட்டே இருக்கல. இன்னல அன்னிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் அம்மா கோமா தேடிட்டு இருக்காவோ. எங்கல வா? ஃபோன் பண்ணியா இல்லையா? ஃபோன் பண்ணேம்மா, இந்த வந்துட்டாளாம், வந்துருவா. வந்துட்டியா மகாராணி? ஆத்தே ஆமா நீங்க என்ன கிளம்பாம இப்படி நிக்கியே? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லப்பா. எனக்கு பொறுப்பு இல்லையா? நீ தான் பொறுப்பு இல்லாம ஊர் ஜாவறிட்டு இருக்க. வந்து ஏன்ட்ட சொல்றியோ? எங்கதே எனக்கு பொறுப்பு இருக்கவே தான காலையில போய் இவ்வளவு அழகா சேலை கட்டி ரெடியா வந்திருக்கேன். ஆனா உங்கள பாருங்க எப்போ மாதிரி அதே முக்காடோடே இருக்கியே. போய் வேற சேலை மாத்திட்டு வாங்க. நான் எந்த Dress போட்டறேன்னு நீ ஏன்ட்ட சொல்ல வேண்டாம். கிளம்பு. கிளம்புமா? ஏதே கொஞ்சோண்டு டச் அப் பண்ணிட்டு வரேன். உனக்கு டச் அப் பண்ணனும்னா இங்கே இருந்து டச் பண்ணிட்டே இரு. நானே என் மவன போறோம். வரணும்னா வா, இல்ல இங்கே கேட. ஏய் சுரேஷ் வால. வாரே. யாவுமா ஏன் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டா? இப்படி அழகா சாரி கட்டினா கொஞ்சம் நேரம் ஆவத்தான் செய்யும். என்னமாம்மா போடக்குனு நில்லுங்கப்பா. நான் ஹாரத்தை எடுத்து போட்டு அது போட்டாதான் ஜம்முன்னு இருக்கும். எங்க அம்மா விட்டுட்டு போயிடுவாட்டி? போ இப்படியே. விட்டு போட போட்டேன். எனக்கு தனியா போறியாடா? நான் ஹாரத்தை போட்டுட்டு தான் போவேன். ஓ கடவுளே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் பண்டிகையானது கர்த்தர் உயிர் தெழுந்து நம் பாவத்தை மீட்டெடுத்த இருக்கிறது. தெய்வ சமாதானத்தோட சென்று வர கடவோம். சுனிவா வெளிய போவோம். இந்த மினி கடலியே பின்னாடி எங்கேயாவது உட்கார்ந்திருப்பாத்தே. வாங்க போய் பாப்போம். ஆமா அவார்டெல்லாம் கட்டினதுல பொண்ணு யாருன்னு நம்மளுக்கு தெரியும். வாங்க போவோம். ஏம்மா நான் வெளிய பிளேயருக்குலாம் கேக் கொடுத்துட்டு இருக்கேம்மா, வாங்க நீங்க. என்னல நீ உனக்கு தான பொண்ணு பார்க்க வந்தோம். நீ வெளிய போறீங்க? நீங்க முதல்ல பாருங்கம்மா, நான் வெளிய நிக்கேன். ஏ தம்பி விடுங்கம்மா, முதல்ல பொண்ணு யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம், அப்புறம் அவன்கிட்ட காமிப்போம். சித்தியா பொண்ணை பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? எங்க மினி பார்த்தோம். எங்களுக்கு பொண்ணு யாருன்னு தெரியாதே. ஐயா பாக்கலையோ? நீங்க நின்னு அதே வரிசையில் தானே நின்னுட்டு இருந்து. என்ன மினி சொல்லியா? எங்க வரிசையிலயா? ஆமா நீங்க நின்னுட்டு இருந்த அதே வரிசையில் தான் நின்னுட்டு இருந்து. அதான் நீங்க பாத்திரப்பீலா இருக்கும்னு நான் முன்ன வரல. என்னமா சொல்றா? நாங்க பாக்கலையே. கொஞ்சம் அடையாளம் காமிச்சா. ஐயோ இப்ப அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. நில்லுங்க தேடுவோம். வந்துட்டேன். என்னைதானே தேடிட்டு இருந்தா மர்மவளே. இதானே வந்துட்டேன். உங்களை இல்லத்தே, சும்மா இருங்க. ஏய் மவளே, யான் இப்படி வெறும் கல்தா வந்திருக்கா? அந்த பெரிய ஆறு எங்க? என்னமா செய்ய? ஆரத்தை எடுத்து வச்சிருந்தே போட. ஆனா லேட் ஆகுதுன்ட்டு மாமியாரன் இப்படியே எடுத்துட்டு வந்துட்டுமா. என்ன சம்மதியம்மா இது? இது சரி கிடையாது. ஏன் மவள பாருங்க, ஒரே ஒரு சின்ன நெக்லஸ் போட்டுருக்கா. பக்கத்துல உங்க பெரிய மர்மவள பாருங்க, அடுக்கு அடுக்கா செயின் தொங்க விட்டுருக்கா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கிளவி நம்ம அடிமடியில கை வச்சிட்டு இந்த பாருங்க, இதெல்லாம் ஒண்ணு எங்க மாமியார் போட்ட நகை கிடையாது. எங்க அம்மா எனக்கு அடி சேர்த்து வச்சு பண்ணி தந்த நகையாக்கும். வசந்தா நீங்க சும்மா இருங்க. எங்க அம்மா போட்ட நகை நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்குன நகை. இது என்னமா? இது பரம்பரை சொத்து மாதிரி பெரிய மருமகள் கொடுத்திருக்கீங்க, சின்ன மருமகள் கொடுக்கலன்னு பங்கு
சும்மா இருமா. ஐயே நான் அப்படி சொல்லலம்மா. என் மககிட்டயும் ஆரம் இருக்கு, அது போட வச்சு கூட்டு வந்திருக்கலாம் தான் சொல்ல வந்தேன். எம்மா நல்லா இருப்பியே, உங்க ஆரம் பதாயத்தை நிப்பாட்டுங்க. மினி கொஞ்சம் அந்த பொண்ணை தேடி காமிமா. சரி சித்தியா வாங்க, வெளி சைடு போய் பாப்போம். இங்க நிக்குமா இருக்கும். கொஞ்சமாவது பொறுப்போட இருக்கியா அம்மா? பொறுப்போட இருக்கிறதால தான் இவ்வளவு காலத்து நிறைய சேக்க முடிஞ்சிருக்கு. சை, எப்ப பார்த்தாலும் நகை நகைன்ட்டு சர்ச்சில் நின்னுகிட்டான். நகைக்காண்டி தான் இப்படி சண்டை போடுவியோ? நீர் கூறா இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன்? ச்சே, உன்ட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? பேசாதியே. இன்னுமா அப்பா வரலையா? அங்கிள் இது அந்த பிள்ளை தானே? அப்ப கூட இருக்கிறது திவ்யாவா தான் இருக்கும். எப்படியாவது இன்னைக்கு ஃபேஸ பாத்துறணும், முடிஞ்ச பேசிடணும். ஐயா சுரேஷ், என்னம்மா? சித்தியா அந்த பாருங்க பொண்ணு. எங்க மக்கா? தாங்க ரெண்டு பிள்ளைங்க நின்னு பேசிட்டு நிக்க பாருங்க. அப்போ திவ்யா தான் அம்மா நம்மளுக்கு பாத்துருக்கு பொண்ணு. எல்லாம் கனவு மாதிரி இருக்கே. ப்ளீஸ் திவ்யா திரும்ப, நான் நீ பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது இல்ல சோனி. வாவ், என்ன ஒரு அழகு. மினி ரெண்டு பிள்ளை இருக்கல மினி, யார் அது பொண்ணு? இந்த நகைலாம் நிறைய போட்டுருக்கு பாத்தீங்களா சித்தியா? அந்த மஞ்சள் கலர் முடி அந்த பிள்ளைதான். ஆமா அங்கிள், ரொம்ப வேலை அதிகம் அதான். நல்ல அழகா இருக்கு மினி, நல்ல வசதி போல என்ன? ஆமா சித்தி, அம்மா சொன்னாவு அவி அப்பா ஏதோ அரசியல்வாதியா. சரி 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 அங்கிள், நாங்க கிளம்புறோம். அப்படியாம்மா? எம்மா அந்த மஞ்சள் கலர் முடி இருக்கு பத்தியல, நல்ல நிறைய நகை போட்டுருக்கு. அதான் பொண்ணால தம்பிட்ட கேமி அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லல. சரிம்மா. இல்ல சுரேஷ், சுரேஷ், ஏ சுரேஷ். என்ன என்னண்ணே கூப்பிட்டீங்களா? ஆமால, எத்தனை தடவை கூப்பிட. அப்படி எந்த உலகத்துல இருக்கா? சாரிண்ணே, ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டேன். என்னாச்சு சொல்லுங்க. உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்திருக்கு பத்தியா? இந்தா அங்க நிக்கு பத்தியா? அதுல எனக்கு எதுனாலும் ஓகே தானே, நீங்களே எல்லாம் பார்த்து செய்யுங்க. என்னல தம்பி என்ன சொல்லிட்டு போறான்? எனக்கு எதுனாலும் சரிதான், நீங்களே பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டாம்மா. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன், அதான் அப்படி சொல்லியான். இருக்கும் இருக்கும், பொண்ணு அழகாலாம் இருக்கு. எப்பா என்ன அழகு, நல்ல ஸ்டைலாவும் இருக்கு. அதே மாதிரி சாரி ஜுவல்லாம் போட்டு நல்ல ட்ரெடிஷனலாவும் இருக்கு. சரி பாப்பா, வீட்டுல எல்லார்ட்டையும் கேட்டதா சொல்லுங்க என்ன. அண்ணி பொண்ணு எங்க? டா அங்க நிக்கு பத்தியா? அதான் பொண்ணு. நல்ல கழுத்து நிறைய நகை போட்டுட்டு மஞ்சள் கலர்ல முடிய கலர் பண்ணிட்டு நல்ல சாரியில ஜம்முன்னு இருக்குல்ல, அதான் பொண்ணு. என்ன இந்த திமிர